வணக்கம் மக்களே. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணால் ஃபைண்ட் அவுட் ஹவு மெனி டைம்ஸ் எ பர்டிகுலர் டிஜிட்ஸ் அக்கர்ஸ் இன் எ நம்பர். ஸோ நாம் ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுக்க போகிறோம். அதில் ஒரு டிஜிட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட டாஸ்க். ஃபைன். ஸோ நம்மன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். இன்ட் ஆஃப் இன்புட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்டர் எ நம்பர். யூசர்கிட்ட இருந்து நம்ம நம்பரை வாங்கியாச்சு. அதை நான் நம்மன்னு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணணும், இதில் இருக்க ஒரு டிஜிட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு பண்ணணும். அப்போ அந்த ஒரு டிஜிட் நான் யூசர்கிட்ட இருந்தே வாங்குகிறேன். ஸோ டிஜிட் நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நான் யூசர்கிட்ட இருந்து வாங்குகிறேன். enter the digit. இப்போ யூசர் அந்த டிஜிட்டை கொடுப்பாரு இல்லையா. ஸோ நம்மக்கிட்ட இப்போ நம்பரும் இருக்குது, நம்ம கவுண்ட் பண்ண போகிற டிஜிட்டும் இருக்குது, ரைட். ஸோ நம்ம ஆல்ரெடி கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம் ஸ்ட்ரிங்கில். அப்போ நம்மளோட இங்கே எய்ம் என்னவாக இருக்குன்னா, நம்மன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங்காக கவுண்ட் பண்ணி ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி அதில் அந்த டிஜிட் அப்ளை பண்ணி பர்டிகுலர் கவுண்ட் எப்படி இருக்குன்றது நமக்கு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சிஎன்டின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஈக்குவல் டு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்பர் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன், ரைட். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லையா. டாட் கவுண்ட் ஆஃப் கவுண்ட்டுக்கு நம்ம 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன, நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்கினேன் டிஜிட். ஸோ அது நம்பர் டைப். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதையும் நம்ம ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். எதுக்காக நான் ஒரு தடவை வாங்கும்போதும் இன்ட்டாக வாங்குறேன்னா, யூசர் வந்து இன்கேஸ் கேரக்டர் கூட என்டர் பண்ணலாம். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நம்பர்ஸாக வாங்கிக்கிறோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் ஆஃப் டிஜிட். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிற அந்த டிஜிட் 0லேருந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். கிரேட். நம்ம எது வரைக்கும் ஃபைண்ட் பண்ண போகிறோம்னா, நம்மள இருக்க டோட்டல் கேரக்டர்ஸ் வரைக்கும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ண மறுபடியும் லென். ஸோ லென் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் நம். கரெக்டுங்களா? ஃபைன். இதுதாங்க, ரைட். ஸோ அடுத்து நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சிஎன்டி எக்ஸிக்யூட் பண்ணிங்க, ரைட். நான் என்ன நம்பர் பண்ணுறேன்னா, எனக்கு இதில் வந்து 1 வந்து எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு தெரியணும். 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு, இங்கே ஒரு இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கு, ரைட். இதில் எனக்கு நான் மறுபடியும் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி செக் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரைட். இப்போ எனக்கு 1 எத்தனை தடவை வந்திருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். ஸோ 9 டைம்ஸ் இது ரிப்பீட் ஆகிருக்கு. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்ட். ஸோ இதுதான் ஒரு நம்பரில் ஒரு பர்டிகுலர் டிஜிட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றதுக்கான சொல்யூஷன். ஓகே, எனக்கு இப்போ என்ன ரிட்டர்ன் ஆகணும்னா, இந்த ப்ரோக்ராம்லேயே ஒரு டிஜிட்டும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நான் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கு இல்லையா. ஒரு டிஜிட் எத்தனை தடவை ஃபைண்ட் பண்ணுறது, ஒரு டிஜிட் எத்தனை தடவை அக்கர் ஆகிருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்ட். இப்போ இதில் இருக்க ஒரு டிஜிட்டுமே எனக்கு எத்தனை தடவை அக்கர் ஆகிருக்குன்னு டிஸ்பிளே ஆகும். அதாவது இதோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் என்னென்னா, 1ன்றது 9 டைம்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கு, 2ன்றது 4 டைம்ஸ் வந்திருக்கு, 3ன்றது 3 டைம்ஸ் வந்திருக்கு, 4ன்றது 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5ன்றது 1 டைம் வந்திருக்கு, 6ன்றது 1 டைம் வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம எப்படி அவுட்புட்டை கொடுக்குறது. ஸோ அப்போ இதில் இருக்க டூப்ளிகேட்ஸ் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது, டூப்ளிகேட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நமக்கு எக்ஸ்பெக்டட் சொல்யூஷன் என்ன, அதை எப்படி நம்ம கொடுக்குறது, வாங்க பார்க்கலாம். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த லைன்ஸ் தேவைப்படாது. ஏன்னா நம்ம டிஜிட்ஸ் யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறது கிடையாது. என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அந்த நம்பர்லேருந்து நம்ம கவுண்ட்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம், கரெக்ட். ஸோ நமக்கு இப்போ நான் ஒரு சின்ன பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். செட் அப்படின்னு நான் ஒரு பில்டின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன், சரிங்களா. நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன், டோட்டல் நம். ஸோ டோட்டல் நம்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இதில் இருக்க டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிள். இன்னும் உங்களுக்கு புரியணும்னா யூனிக்னு வச்சுக்கோங்களேன். யூனிக் நம் வேரியபிள் நேமிங் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இம்பார்ட்டண்ட். ஸோ ஏபிசிடிலாம் கொடுத்து எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கேன். என்ன டைப்
உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுமோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிக் நம்பர்ஸ் செட்டுன்னு ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போதைக்கு செட்னா நான் சொல்கிறத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செட்டுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ இந்த சீரீஸில் லேட்டராக வரும் உங்களுக்கு. இப்போதைக்கு நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னா செட் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது, அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. செட் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது, அன்ஆர்டரில் வரும். கிரேட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம செட்டுக்குள்ளார பாஸ் பண்ணுறேன். அப்போ இது என்ன ஆகுன்னா அதில் இருக்க டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி ஒர்க் ஆகுது. யூனிக் நம் கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டூப்ளிகேட்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். ஓகே, செட்டில் நம்மளால் நம்பர் பாஸ் பண்ண முடியாது, அதனால் நான் இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுக்குறேன். ஃபைன், எரர்ஸை சால்வ் பண்ண கற்றுக்கோங்க. ரைட், இப்போ பாருங்கள் 1 2 3ன்றது நான் ட்வைஸ் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் எனக்கு 1 2 3 இருக்குது, இங்கேயும் எனக்கு 1 2 3 இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ஒரு தடவை தான் வந்திருக்கு, 2 ஒரு தடவை தான் வந்திருக்கு, 3 ஒரு தடவை தான் வந்திருக்கு, 4 5 எல்லாமே ஒரு தடவை தான் வந்திருக்கு. ஸோ செட்டுன்ற ஃபங்க்ஷன் நம்ம இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். டூப்ளிகேட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஜிட்டும் நமக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கணும் இல்லையா. கிரேட். ஸோ நமக்கு இப்போ அடுத்த டாஸ்க் அதுதான். இந்த லைன் எனக்கு இப்போ தேவைப்படாது. கிரேட். நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறோம். ஃபார் லூப்பில் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், வேர் இன் யூனிக் நம். கரெக்டுங்களா? ஏன்னா யூனிக் நம்பர்ஸ் தான் எனக்கு ஒரு டிஜிட்ஸ் தான் நான் எடுக்க போகிறேன். ஃபைன். ஸோ இந்த யூனிக் நம்பரில் தான் உங்களுக்கு டூப்ளிகேட் இல்லாத யூனிக்காக இருக்க நம்பர்ஸ் இருக்குது. கரெக்டாக? ஃபைன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணுங்கள். பிரிண்ட் ஆஃப் வேர்ன்றது என்னது, ஒரு நம்பர், அதில் இருக்க ஒரு டிஜிட். ஸோ நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு ஸ்ட்ரிங் எப்படி எழுதிக்கிறேன். ரைட், இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ அந்த டிஜிட் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ரிப்பீட் ஆகிறது நம்ம ப்ரீவியஸாகவே பார்த்துச்சு, கவுண்ட்டை டிஸ்பிளே பண்ணிட்டா போச்சு. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரேட். ஸோ நம்ம ஒரு ஸ்ட்ரிங், இது நமக்கு நம்மளை போயிட்டு அப்ளை ஆக போகுது. டாட் கவுண்ட் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வேர். ஸோ வேர்ன்றது எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்குன்றதை நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். 0ல் இருந்து எனக்கு எதில் வரைக்கும் கண்டுபிடிக்கணும், லென் ஆஃப் str string of num. இதுதாங்க, எவ்வளோதான். ஸோ இந்த 4 லைன் போதும் நம்ம அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு. எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகே, பிரிண்ட்டுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணாமலே விட்டுருக்கோம். ஃபைன். ஸோ நம்பரை டிஸ்பிளே பண்ணுங்கள். ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஆன்சர் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ 7 ஒரு டைம் வந்திருக்கு, 4 2 டைம்ஸ் வந்திருக்கு, 1 2லாம் 2 டைம்ஸ் வந்திருக்கு, 9 1 டைம்ஸ் தான் வந்திருக்கு. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது நம்பர் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட், செட் டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, அன்ஆர்டரில் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். நான் 1 2 3 தானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன், இல்லை, இது அன்ஆர்டரில் தான் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் டைம் இது வேறு எந்த ஆர்டர் வேணாலும் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பற்றி டவுட் எதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராம் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வாங்குகிற நம்பர் என்ன நம்பர் வேணால் இருக்கலாம். ஸோ 1 2 3 இங்கே உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும், 1 2 3 இது மட்டும் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே யூனிக் நம்பில் இருக்க வேல்யூ 1 2 3 4 5 6 அதுதான் இருக்கும். இங்கே இருக்க நமக்கு வேல்யூ. ஸோ இதில் இருக்க ஒரு வேல்யூ இதில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுது அதை செக் பண்ண போகிறோம். ஸோ கவுண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மறுபடியும் அதை போய்ட்டு பாருங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா. இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.